தமிழ்நாட்டில் நீங்க சரித்திரம் எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு முறை மதமாற்ற தடை சட்டத்தை அருமையான அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த அம்மா காலத்துல தான் சபையில நிறைய பேர் ஞாசம் எடுத்தாங்க. ஏன்னா எல்லா சபையும் ஒழுங்கா ஜெபம் பண்ணிச்சு. ஒரு முறை எழுப்பி அந்த ஆட்சியை கொடுத்தா பரவாயில்லன்னு யோசிக்கிறேன். ஏன்னா ஒழுங்கா ஜெபம் பண்ணுவோம். சபையெல்லாம் ஜெபம் பண்ணிச்சு, நிறைய ரட்சிக்கப்பட்டாங்க. அன்றைக்கு அப்படித்தாங்க. சபை எந்தைக்கு பெருகிச்சுன்னு கேட்டீங்கன்னா பஞ்ச காலத்துல தான் பெருகிச்சு, உபத்திரவ காலத்துல தான் பெருகிச்சு. நீங்க உலகம் நினைக்கிறாங்க, எல்லா கட்சிகள் நினைக்கிறாங்க அவங்கள அடிச்சு உதச்சு சின்ன பின்ன மாக்கிட்டா அதெல்லாம் ஓடிடுவானுங்க. நோ நோ நோ. எவ்வளவு உபத்திரவம் பெருகுதோ அவ்வளவு சபை பெருகும். சபை பெருகும். ராஜாஜி அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், இதே மாதிரி கிறிஸ்தவங்களை விட்டுட்டா இவங்க சீக்கிரமா நாட்டை பிடிச்சிருவாங்க போல இருக்குது. அவர் என்ன சொன்னாராம் தெரியுமா? டேய், அவனுக்கு மேல கை வச்சிடாத, அது மூட்டை பூச்சி நசுக்குன அது ஒன்று நூறா பெருகிரும். அது அப்படியே விட்டுட்ட அப்படியே செத்துரும். அது கை வச்சுட்ட அது பெருகிரும்.